துளாராசியோட நெகட்டிவ் சைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். யாருக்கும் ஈஸியாக நோ சொல்ல மாட்டாங்க. நோ சொல்ல மாட்டாங்கன்னா யாராவது உதவி கேட்குறாங்க, யாராவது வேலை கொடுக்குறேன், வேலை வேணுமா, இந்த பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணலாம், இந்த மாதிரி யாராவது புதுசாக வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா டக்கு நோ சொல்லாமல் இருங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிற நோ வந்து டக்குன்னு சொல்லாமல் ஒரு ரொம்ப சாஃப்டான மைண்டுங்கிறனால அது மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி சின்ன விஷயத்துக்கு பெருசாக ரியாக்ட் ஆவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஹஸ்பண்டாக இருக்காங்க துளாராசினா ஒய்ஃப் சொன்னதுக்கு ஒரு ரியாக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஒய்ஃபாக இருக்காங்க துளாராசினா ஹஸ்பண்ட் சொல்லுறது ரியாக்டாக இருக்கட்டும். இந்த ரியாக்ட் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க, ரொம்ப அளவுக்கு அதிகமாக ரியாக்ட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அதுக்கு பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க, ஈஸியாக அழுதுருவாங்க. ஒரு சாதாரணமாக நல்லாவே பேசிகிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு டக்குன்னு அழக்கூடிய ஒரு நபராக துளாராசி இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து துளாராசியோட நெகட்டிவ் சைடாக நம்ம பார்க்குறோம். ஸோ இது அவங்க என்ன கவனம் செலுத்தணும் அப்படின்னா, ஒரு கான்ஃபிடென்ட்டாக இதாக இருந்தாலும் வந்து ஒரு சாஃப்ட் கார்னர்லேருந்து வெளியே வந்து இது நல்லது கெட்டதுன்னு ஆராய்ச்சி பண்ணி அந்த சைடில் வந்து நிற்கணும். ஏன்னா சில நேரங்களில் எல்லாத்துக்கும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறது துளாராசியோட நெகட்டிவாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தன்னோட குடும்பத்தை தன்னை பார்த்துக்கிட்டு தனக்கான விஷயங்களையும் கவனம் செலுத்துறதுனா அவங்களோட சிறப்பாக லைஃப் அப்படி துளாராசிக்கு அமையும்.